KN நேரு, ரதீஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக கைது மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாகலாம். டெல்லியில் உள்ள ED தலைமை அலுவலகத்தின் அனுமதிக்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். பச்சை கொடி கிடைத்தவுடன் பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் FIRக்கு எதிராக KN நேரு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவு தற்காலிகமானது என்பதால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வழக்கின் போக்கு மாறலாம். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. விஜய் அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திமுக தரப்பில் இதை அரசியல் பழிவாங்கல் என விமர்சிக்கும் குரல்களும் எழுந்துள்ளன. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் தெரியவரும். தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அரசியல் கட்சிகளிடையே புதிய மோதல்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. இந்த FIR தமிழக அரசியலின் சமன்பாட்டை மாற்றியமைக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர்.